கொடுப்பவன் கை மேலே இருக்கும், பெறுபவன் கை தாழ்ந்திருக்கும். கொடுத்ததினாலே பெறுபவன் உயர்ந்தவனாகி விடுகிறானா? பெற்றதினாலே பெற்றவன் தாழ்ந்தவனாகி விடுகிறானா? சில நேரங்களில் தாழ்ந்தவன் கூட உயர்ந்தவனாக காட்சியளிப்பான். இது அவரவர் வாழும் வாழ்க்கையிலே அவரவர் காட்டும் ஒரு பாச நேசத்திலே வெளிப்படுத்தும் மனிதாபிமானத்திலே தாழ்ந்தவன் கூட உயர்ந்தவனாக இருப்பான். இங்கேதான் இறைவன் படைப்பிலே பொருளை கொடுத்து உன்னை தாழ்ந்தவனாக்குகிறான், பொருளே இல்லாமல் இருப்பவனை உயர்ந்தவனாக்குகிறான். ஆகவே மனிதனே, நீ உணர், யாரும் தாழ்ந்தவரில்லை, யாரும் உயர்ந்தவரில்லை. வாழ்க்கையில் எல்லோரும் சமம். இதை சிந்தி வாழ்க்கையிலே நீ அமைதியாக இருப்பாய். எல்லாம் இன்பமயம்.